ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஸ் பண்ணுற ஹேர் பேக் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எப்போவுமே வந்து வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து வீக்லி 1 டைம் வந்து ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டாமல் இருக்கும். கொட்டுற முடி வந்து கண்டிப்பாக நின்றும். ஹேர் டேமேஜ், ஹேர் ஃபால் எதுவுமே ஆகாமல், பொடுகு அரிப்பு எதுவுமே ஆகாமல் நீட்டாக உங்களுக்கு நீளமாக முடி வளருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு அடுத்து எப்படி ஹேர் க்ரோத் பண்ணுறோம் அப்படின்னு சில டிப்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துருக்குறேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற டிப்ஸு, ஹேர் பேக்கு இதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுத்தது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று ஆடி வெள்ளி 1ஆம் தேதி எடுத்தே தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, மத்தியானத்துக்கு மேலே வந்து ஹேர் வாஷ் பண்ணணும், அப்போ ஹேர் பேக் போடலான்னு சொல்லி ஐடியா பண்ணேன். சரி, எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹேர் பேக் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பித்தாளை விளக்கு, பித்தாளை பாத்திரம்லாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்குது, அது வந்து நல்லா கிளியராக போகணும்னா பீதாம்பரி பித்தாளை பவுடர் வந்து விற்கிது கடையில். லோக்கல் ஷாப்பில் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். நான் அது வச்சு தான் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுவேன். வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்போயே வந்து நம்ம எப்போவுமே பாத்திரம் விளக்குற மாதிரியே விளக்கி எடுத்துக்கலாம். சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆயிரும். புளி வச்சு அந்த மாதிரிலாம் வந்து தேய்க்க தேவையில்லை. இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். என்னோடய விளக்குலாம் பார்த்திங்கன்னா, அந்த விளக்கு போடுற இடத்துலலாம் நான் அந்த இது பட்டு கருப்பாயிருச்சு பாருங்கள். நான் விளக்கி எடுக்கிறேன், சுத்தமாக போயிடும். ஆடி வெள்ளினாலே போதும் எல்லாருமே பரபரப்பாக, அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைனாலே போதும் எல்லாருமே பரபரப்பாக சாமிக்கு எல்லாம் கழுவி வச்சு விளக்கு போடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த பீதாம்பரி பவுடர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பளீர்னு போயிடுச்சு. இப்போ வாங்க நம்மளோட மெயின் ப்ராஜெக்ட் வந்து போகலாம். நான் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்காது, இதெல்லாம் ஒத்துக்கும் அப்படின்றவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா வந்து இது ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா வெந்தயம் தயிரில் வந்து ரொம்ப குளிர்ச்சி. அதுக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலை சட்னியாக கூட சாப்பிட்லாம். நான் யூஸ் பண்ணுற இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால பொடுகு தொல்லை இதெல்லாம் இருந்தாலும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை அரைச்சி அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் பேஸ்ட்டாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க தண்ணியை வடிகட்டாமல் அப்படியே மை போல் அரைச்சி அதையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம தலையில் வந்து அந்த வேர் கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாவது நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தரும். பொடுகு தொல்லை இருக்காது, அரிப்பு இதில் எதுவுமே இருக்காது. ஹேர் ஃபால் ஆகிறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணும். கருவேப்பிலை சட்னி கூட நீங்கள் முடிஞ்சால் வந்து எடுத்துக்கலாம். நான் என்னோடய ஹேர் ஃபாலுக்கு வந்து ஒரு 2-3 இது யூஸ் பண்ணுவேன். அதில் இது ஒரு மெயின். ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் முடியை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பொடுகு வராமல் பார்த்துக்கோங்க, ஹேர் ஃபால் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ முடி கொட்டுது, உங்கள் சீப்பில் நீங்கள் சீவும் போதே தெரியும் முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு வந்து உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இரும்புச்சத்து இருக்கிறதா சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து முடி கொட்டுறது உங்களுக்கு வரவே வராது. ஹேர் பேக் போட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் சாப்பிடும்போது நல்லா சத்தான பொருளாக சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது நின்று முடி நல்லா நீளமாக வளரும். நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தாச்சு. என்னோடய ஹேர் பாருங்கள், சூப்பராக நல்லா சில்கியாக சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.